ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சிறப்பு ஐயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுங்க ஐயா. நம்ம கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த மேசம் டு மீனம் உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த ரகசியம் விஷயம் சொல்லிட்டோம். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்துச்சுங்க ஐயா. என்னன்னா பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம யாரு? நம்மள எவ்வளவு பெரிய ஆளு? என்ன சொல்றோம் அந்த வசதி இருக்கு இந்த வசதி இருக்குன்னா உண்மையிலே நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க. அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணத்தை சொல்லுது, ஒரு விஷயத்த சொல்லுது, ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கு. அதை பத்தி நீங்க டீட்டெயிலா பேசலாம்னு இருக்கீங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும் மேச ராசிக்கு அதாவது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் எங்க இருக்கு, நம்மளை அரவணைச்சக்கூடிய தெய்வம் யாரு, அதே மாதிரி நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம், எதுக்கு இந்த வாழ்க்கை, இதை பத்தின நம்ம டெப்தா கொஞ்சம் பேசுவோம். சூப்பரா பேசிடுவோம். கண்டிப்பாங்க. மேசம் காலச்சக்கர ராசியில் முதன்மை கொண்ட ராசி. அந்த ராசியில செவ்வாயினுடைய ஆளுமை அதிகமா இருக்கும். ஆமா, இவர்கள் கண்டிப்பாக செவ்வாயினாலே பூமி, செவ்வாயினாலே பூமி எங்கேயோ ஒரு இடத்துல பூமியோட கர்மாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன கர்மா? பூமியோட கர்மாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு. அப்ப கேது, சுக்கிரன், சூரியன், 3 நட்சத்திரங்களும் இருக்கு. அங்க சுக்கிரனும் கேதுவும் வரும்போதே நீங்க எங்கேயோ யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை போன பிறவியில பொருளாதாரத்துல நீங்க யாருக்குமே உதவி செய்யல, யாருக்குமே நீங்க கொடுக்கல. இல்லைன்னா இந்த நட்சத்திரம் காம்பினேஷனோட உங்க ராசி அங்க வராது. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், சூரியனும் சுக்கிரனும் உள்ள இருக்கு. சூரியனா பிதிர்காரகன், சுக்கிரனா பெண்கள். அப்ப பெண்களுக்கு இழைத்த தீங்கு, பெண்களுக்கு இழைத்த தீங்கு, இதனாலையும் இந்த கர்ம வினைகளோட மேசராசியில பிறவி. சனி நீசமாகிறார். குலதெய்வமே தெரியாம பரம்பரையா வர்க்க வர்க்கமா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தவங்க. சார் எனக்கு குலதெய்வம் இப்ப தெரியும் சாமி. பிறவியில், கடந்த பிறவியில். சனி நீசமாகின்ற ராசி. சனியே குலதெய்வத்திற்கு காரகர், சனியே காரகர். அப்ப ஏன் ஒரு ராசியில நம்ம பிறக்கிறோம், அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் டெபாசிட் ஆயிருக்கு, எந்த கிரகம் நீசமாகுது. சார் நம்ம ராசியில எந்த கிரகம் நீசமோ, நம்ம ராசியிலிருந்து எந்த இடம் நீசமோ, அந்த இடமெல்லாம் நமக்கு கர்மாவை சுமக்கின்ற தொந்தரவை கொடுக்கும். கர்மாவை சுமக்கிற தொந்தரவு. இது என்னுடைய கருத்து. இது இது என்னுடைய கருத்து. நீங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது அங்க வந்துருச்சா. நீங்க மேசராசிக்காரங்களை பாருங்க, பணம் பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் உங்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டே இருக்கும், உங்களை சுத்தல்ல விட்டுக்கிட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்காது. உலகத்துக்கே முதல் கடவுள் யாருங்க? விநாயக பெருமான். ஆனா சாதாரணமான மரத்துக்கடியில் தான் இருப்பார். சாதாரணமா மரத்துக்கடியில் தான் உட்கார்ந்துருப்பார். காற்று புயல் மழையில தான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப பாருங்க, அந்த மேசம் முதன்மை கடவுள், முதன்மை ராசி. இப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய செல்வாக்கு செல்வத்தோட இருந்தா கூட சுத்தல்ல விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நல்ல நாலேஜ் இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், நல்ல மைண்ட் இருக்கும், மற்றவங்களுக்கு முன்னாடி ராஜமிகு பெருமை மிகு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு? சுக்கிரனும் கேதுவும் அங்க அந்த நட்சத்திரம் உள்ள. அப்ப சுக்கிரன் கேது வந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு பொருளாதார லாக், கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல். சுக்கிரன்னா மனைவி, மூத்த சகோதரி, பெண்கள், அத்தை. கேது கூட இருக்கான், சனி நீசமாகுது. நீங்க எங்க நிம்மதியா இருப்பீங்க? நிம்மதியா இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள், ஒரு தொழிலில் திருப்தி இல்லாதவர்கள், சனி நீசம். சனி நீசம். உங்க கர்மா எங்க உங்களை லாக் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. சூரியன் வந்து அங்க உச்சம், சூரியன் உச்சம். அப்ப சூரியன் நட்சத்திரமே அங்க இருக்கு. இப்ப யாரு மேசராசிக்காரங்களா இருந்தாலும் பாருங்க, அப்பா மகனுக்கு செட் ஆகாது, அப்பா மகனுக்கு செட் ஆகாது. பெண்களாக இருந்தால் அப்பா தான் உலகம், பெண்களா இருந்தா அப்பா தான் உலகம். ஆண்களாக இருந்தா, ஏன்னா அங்க சூரியன் உச்சம், சனி நீசம். கர்மா எப்படி வேலை செய்வார்? இவர்களுக்கு தொழில்ல திருப்தியே இருக்காது. அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், எதையாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைண்ட் செட்.
அது சொல்லு. 7ஆம் அதிபதி அங்க உட்கார்ந்துருக்கிறான் கேது கூட. நீங்க நம்புற ஒவ்வொரு நண்பர்களும் கூட்டாளிகளும் ஏதாவது ஒரு நாளில் உங்களை ஏமாற்றுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். வயசானவங்களா இருந்தா சம்பந்திகளால நிம்மதிகளும். வயசானவங்களா இருந்தா சம்பந்திகளால நிம்மதிகளும். புத்திரகாரகன் சூரியன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், 5 அந்த ராசிக்கு 5th லார்டு சூரியன் போய் சனி சேர்ந்துட்டான். அப்ப குழந்தைகளால் என்ன ஆகும்? மனக்கசப்பு. ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தைகள் குறைப்பிரசவம், ஒரு குழந்தை பிறந்து இறக்கிறது, ஒரு 10 வயசுல 20 வயசுல 15 வயசுல குழந்தைகள் நம்மளை விட்டுட்டு போயிடுறது, நெருக்கடிகள், சிரமங்களை சந்திக்கிறது. இது கர்மம். அப்ப இதையெல்லாம் நம்ம தொடக்கணும். இதெல்லாம் மெயினா இதைத்தான் பேச போறோம். நீங்க யாரு? இந்த பிறவி எதுக்காக? கண்டிப்பா நீங்க எதை நோக்கி பிறந்திருக்கீங்க? உங்க கர்மா என்ன சொல்லுது? இதுதானே நம்ம டைட்டில். கண்டிப்பா இதை தானே நம்ம ஆழமா பேசணும். தனகாரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2 குடையவனே நட்சத்திரம் ராசிலேயே இருக்கு. அப்ப மனைவி என்னைக்கு வருது அன்னைக்கு லைஃப். குடும்பம் என்னைக்கு அமையுதோ அன்னைக்கு லைஃப். மனைவி என்னைக்கு வருதோ அன்னைக்கு லைஃப், இல்ல கணவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு லைஃப். குடும்பம் அமைந்த பின்பு மனசுக்கு நிம்மதி. பெண்களா இருந்தா நான் அப்பா வீட்டில் இருந்ததை விட கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இங்க நான் வசதியா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? குடும்பத்துல ஆளுமை, டாமினேஷன் தான். செவ்வாய் இல்லையா, சூரியன் உச்சமாகிற வீடு இல்லையா, இவங்க சொன்னா எல்லாரும் கேட்கணும், தலையாட்டணும். இவர்களுக்கு இவர்கள் சுதந்திரத்தில் தலையிடுவது பிடிக்காது. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா அப்படிமா. கடவுளே வந்தாடு, நீ வரம் கொடுத்துட்டு எங்கிட்டே வந்த, போ கிளம்பு அப்படின்றாங்க. 4ஆம் இடத்தில் ராசிநாதன் நீசம். அப்ப போன பிறவியில சொத்துக்கள் இருக்குல்ல, அதை கையாளல சரியா, அது ஒரு குற்றம். இங்க சொத்துக்களை சரியா முறையா நீங்க பிரிச்சு கொடுக்கல. ஏன் 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் நீசம் ஆகணும் உங்க ராசிக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப முறையாகல. போலி பத்திரங்கள், போலியா இடத்த கையாண்டது, அடிச்சு புடுங்கினது, இந்த தோஷம். அப்ப இந்த பிறவில என்ன செய்யணும்? உங்ககிட்ட நிலம் இருக்கு, இடம் இருக்கா, விட்டு கொடுங்க. உங்க இடத்துல ஒருத்தர் 2 அடி வந்துட்டாரா, நல்லா இருப்போ தொலை, நல்லா இருன்னு விட்டு கொடுங்க. சூப்பரா வேலை செய்யும். இந்த தாயார் உடல்நிலையில அது சொல்றேன். இப்ப நம்ம அது பேசிக் நீங்க சொல்றது. நான் சொல்றது இன்டெப்தா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது வெர்ஷன் 2. இது வெர்ஷன் 2 அட்வான்ஸ்டா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்டெப்தா போய் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கு இது சொல்ல போறோம். இது தேவை மக்களுக்கு. கண்டிப்பா. அவங்க யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டும். எதுக்காக இந்த பிறவியின் கர்ம ரகசியம் என்ன, இது யாருமே பேசல. 7ஆம் இடத்துல சூரியன் நீசமாகிறார். 7ஆம் இடத்தில் சூரியன். அப்ப 1க்கு மேற்பட்ட திருமணத்தினால் வந்த தோஷம் போன பிறவி. 1க்கு மேற்பட்ட திருமணம். 5க்குடைய நீதி நேர்மைக்கானவன் போய் 7ல நீசமாகிறதால திருமண வாழ்க்கையில நீங்க நீதி நேர்மையா இல்ல, அதனால வந்த குறை. சரி, இந்த ஜென்மத்துல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இதை நீங்க ஆழமா நேசிக்கணும். அவங்க கருப்பு சிகப்பு, பேசல சிரிக்கல, குற்ற உணர்வே இருக்கக்கூடாது. எனக்கானவர் இவர், எனக்கானவர், நான் உண்மையா இருக்கிறேன், அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இல்ல அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு நேசிக்க ஆரம்பிச்சாலே உங்க கர்மா குறையிறத நீங்க பார்க்கலாம். சொத்துக்கள்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்க லைஃப் உயரும். தொழில் ஸ்தானத்துல நீங்க மற்றவனும் நல்லா இருக்கட்டும், அவனும் தொழில் செஞ்சு டெவலப் ஆகட்டும், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நீங்க நம்ப ஆரம்பிங்க, நினைக்க ஆரம்பிங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம், சூட்சமா பிரபஞ்சம் காலச்சக்கரம் ஒளிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா? மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கண்டிப்பா இதனுடைய தனிப்பட்ட கருத்து, அதைத்தான் இங்க சொல்லுது. இது நீங்க பாக்குறவங்க எல்லாம் 1% கூட பொய் இல்லை சாமி, உண்மைன்னு சொல்லுவார்கள். இது சத்தியம். ஏன்னா அனுபவிச்சு உணர்ந்ததைத்தான் பேசுறேன். எபிசோடுக்காக பேசுற வேலை என்கிட்ட இல்லை, அதான் சொல்லுது. இப்படிதான் நம்ம பார்க்கணுங்க, இதை கையாளணும். இப்படிதான். சரி சாமி, இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு பிறவி இப்படி அமைஞ்சுக்கிச்சு. என்னுடைய லைஃப்ல எனக்கு அதிர்ஷ்டம், என்னை வழி நடத்தக்கூடிய தெய்வம் யாரு, நான் எந்த தெய்வத்தை பிடிச்சா, என் உபாசனை யாரு? உங்களுக்கு உபாசனைனாலே உங்க ராசியிலிருந்து நேரம் 9ஆம் இடத்துக்கு வந்துருது. எங்க வந்துடணும்? 9ஆம் இடத்துக்கு வந்துருது. அப்போ 9ஆம் இடம் தான் உபாசனை. அப்போ 9ஆம் இடத்துல உங்க உபாசனையை நீங்க பிடிக்கணும்.
அப்ப அங்க யார் இருக்கா 9ஆம் இடத்துலன்னா தனுசுல உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு ஃபேவரபிளானவர் யாருன்னு பார்க்கணும். உங்க ராசிக்கு ஃபேவரபிள். அப்ப நீங்க உங்க உபாசனை உங்களை காப்பாற்றக்கூடிய சாமி யாருன்னு இப்ப சொல்ல போறேன். 5 குடையனுடைய சூரியனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. 5 குடைய சூரியன் நட்சத்திரம் அங்க இருக்கு. கூட கேது இருக்கு. சூரியனும் கேதுவும் இணைந்தால் ராஜ கணபதி. எப்படி? ராஜ கணபதி. எஸ், எங்க இருக்கோ சர்ச் பண்ணி பாருங்க. ராஜ கணபதியை கெட்டியா பிடிச்சுக்கணும். கூட யார் இருக்காங்க? சுக்கிரன். கூட யார் இருக்கா? சூரியன். சுக்கிரன் பெண், சூரியன் ராஜா. சுக்கிரன் பெண், சூரியன் ராஜா. ராஜ ராஜேஸ்வரியை பிடிச்சுக்குங்க. யாரை பிடிச்சுக்கணும்? ராஜராஜேஸ்வரி. எஸ், ராஜ ராஜேஸ்வரி பிடிச்சுக்குங்க. சார் எனக்கு வசதி இருக்கு சார், நான் ஏதாவது செய்யலாமா? கேது அங்க இருக்காரு. கேது தான் கிரீடம், சூரியன் தான் கிரீடம், கேது தான் தொப்பி. அம்பாளுக்கு கிரீடம் செஞ்சு கொடுங்க. அம்பாளுக்கு கிரீடம் செஞ்சு கொடுங்க. 2 குடையவனங்க இருக்கிறான். அன்னதானம் போடுங்க. என்ன பண்ணும்? அன்னதானம் போடுங்க. அன்னதானம் போடுங்க. கோயில் திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுங்க. காசு இருந்தா, இல்லையா 100 ரூபா கொடுங்க போதும். கோயில் திருப்பணிக்காக உங்களுடைய பெயரை சொல்லி ஒரு செங்கற்கள் வாங்கட்டுமே, உங்களுக்கு புண்ணியம். கடைசி காலம் உங்களுக்கு இறைவன் மடியில் இளைப்பார். மரணித்த பின்பும் இறைவன் மடியில் இளைப்பாருவீர்கள். இது எந்த மீடியாவிலையும் எந்த இதுலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன். இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். நான் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு பேசலீங்க, இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா. என்னங்க இருக்கு? அங்க இருக்கிற கிரகத்துக்கு தாங்க பரிகாரம். அதைத்தாங்க சாமி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதை இவர்கள் கரெக்டா பயன்படுத்தினாங்கன்னா இந்த பிறவி மட்டுமல்ல, வருகின்ற பிறவியிலும் நல்ல ஒரு நிதானமான வெற்றி இவர்களுக்கு கிடைத்தே தீரும். இதை செஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசி வெற்றியடைந்து முன்னேற்றம் கிடைக்க என்னுடைய அன்பான ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள்.